வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுக்கு இன்றைக்கி கருப்பு உளுந்தில் ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. கருப்பு உளுந்தில் ஒரு வடை தான் செஞ்சிட்ருக்கேன். கருப்புளுந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு அது கூட மிளகு, ஜீரகம், வரமிளகா, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சன்னமாக வெட்டி அதில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடைகளாக தட்டி போடணும். நான் ஒரு குட்டி கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் நம்மளுக்கு கம்மியாக செலவாகும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியும் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வடைகளை இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு போடணும். நல்லா இது கிறிஸ்பாகவும் வரும், மெதுவாகவும் இருக்கும். குட்டி பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கருப்புளுந்து யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு இதில் புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது. போனுக்கெலாம் அவ்வளோ நல்லதுங்க. வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம கருப்புளுந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், வெந்துடுச்சா பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுல 2 சேர்த்தும் சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக செய்வோம். தட்டில் எடுத்து போட்டாச்சு. உங்களுக்கு இப்போ நான் பிச்சியும் காட்டுறேன் பாருங்களேன். சாஃப்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூடாக வேறு இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.